சென்னை நகரம் வெப்பமும் ஈரப்பதமும் கலந்த அந்த மகா சமுத்திரத்தில் ஹரிகிருஷ்ணனின் பாட்டி என்ற ஆட்டோ ரிக்ஷா ஒரு துடுப்பு போல மிதந்து சென்றது. தாம்பரத்தின் புறநகர் பகுதிகளிலிருந்து நகரின் இதயம் வரை சுமார் 18 மணி நேரத்திற்கும் மேலாக ஹரி சக்கரத்தை சுழற்றியது. வெறும் வயிற்றை நிரப்புவதற்காக மட்டுமல்ல, தீபா என்ற தன் மனைவியின் கனவுகளுக்கு சிறகு முளைக்க வைப்பதற்காகவும் தான். ஹரியின் வாழ்க்கை முழுவதுமே ஒரு தியாகமாக இருந்தது. ஆட்டோவின் பின்னால் உள்ள பழைய நத சீட்டில் தலை சாய்த்து அவன் தீபாவின் முகத்தை நினைத்து பார்த்தான். புத்தகங்களுக்கு இடையில் தலை புதைத்து அவள் படிக்கும் இரவுகள். நாம யாரும் படிக்காம போனவங்க. அதனால தீபா, நீ படிக்கணும், ஒரு அரசாங்க அதிகாரியாகணும், உன் மூலமா நாம தலை நிமிர்ந்து நிக்கணும். ஹரி சொல்லும்போது அவனது கைகளில் ஆட்டோ ரிக்ஷாவின் ஸ்டியரிங் இறுகியது. வீட்டின் விளக்கான அன்னபூரணி அம்மாவின் ஆசிர்வாதம் அவர்களுக்கு துணையாக இருந்தது. தீபாவின் ஒவ்வொரு வெற்றியிலும் ஹரியை விட அதிகமாக சந்தோஷப்பட்டது அந்த அம்மாதான். ஆனால் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கான தீபாவின் ஒவ்வொரு அடியிலும் ஹரி அவளிடம் ஒரு மெல்லிய மாற்றத்தை காணத் தொடங்கினான். அந்த வான நிற யூனிஃபார்ம் அவளுக்குள் அதிகாரத்தின் கர்வத்தை நிரப்புகிறதோ? அந்த கேள்வி ஹரியின் உள்ளத்தில் ஒரு மெல்லிய முள்ளாக குத்தி நின்றது. முடிவு வந்த திவசம் தீபா உயர் மதிப்பெண்களுடன் வெற்றி பெற்றாள். அந்த வீட்டில் மகிழ்ச்சியின் இனிமை பரவியது. ஹரிக்கு தன் பாட்டி ஆட்டோவை கட்டிப்பிடித்து முத்தமிட வேண்டும் போல தோன்றியது. அவனுடைய கனவு பூத்திருந்தது. தீபா போலீஸ் படையில் சேர்ந்து மாதங்கள் கழிந்தன. அந்த யூனிஃபார்ம் அவளுக்கு இரண்டாம் தோல் போல மாறியது. அதிகாரத்தின் சின்னமும் பதவியின் பெருமையும் அவள் கண்களிலிருந்த அன்பின் பிரகாசத்தை அணைத்தன. அன்று மதியம் கத்திப்பாரா சந்திப்பில் ஒரு சிறிய போக்குவரத்து விதிமீறலுக்காக ஹரி தடுத்து நிறுத்தப்பட்டான். போலீஸ்காரர் அபராதம் கட்ட சொன்னபோது ஹரிக்கு தீபாவை பார்க்க வேண்டுமென்ற ஆசை வந்தது. நான் ஃபைன் கட்டல சார், என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. எழும்பூர் காவல் நிலையத்தின் வராந்தாவில் தீபாவை பார்த்தபோது ஹரியின் முகம் மலர்ந்தது. தீபா, நான்தா. அவனது குரலில் உற்சாகம் பொங்கியது. ஆனால் தன்னை சுற்றி சீனியர் அதிகாரிகளும் சக ஊழியர்களும் இருந்ததால் தீபாவால் அந்த ஆட்டோக்கார கணவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பதவி போதை அவளை குருடாக்கியது. மிஸ்டர், இங்கே சட்டத்துக்கு முன்னாடி கணவன் மனைவின்னு எந்த உறவும் இல்ல. உங்க தனிப்பட்ட உறவுகளை சொல்லி என் உத்தியோக பதவிக்கு குறைச்சல் ஏற்படுத்தாதீங்க. ஃபைன் கட்டுங்க, இல்லனா உங்க ஆட்டோவை இம்பவுண்ட் பண்ணிடுவோம். ஹரியால் தான் கேட்டதே நம்ப முடியவில்லை. தன் கண் முன்னால் தனது தியாகத்தையும் அன்பையும் அவள் அவமானப்படுத்திவிட்டாள். நெஞ்சில் ஒரு இரும்பு கம்பி பாய்ந்தது போன்ற வலி. அவன் தீபாவின் கண்களை பார்த்தான். அங்கே அவனுக்காக ஒரு துளி அன்பு கூட மிச்சமில்லை. அபராதத்தைக் கட்டி தலை குனிந்து உடந்த இதயத்துடன் பாட்டி ஆட்டோவோடு ஹரி ஸ்டேஷனை விட்டு வெளியேறினான். சென்னையின் அனல் காற்றும் நெரிசலும் அவன் நெஞ்சில் உறைந்திருந்த குளிரான வேதனையை காணவில்லை. அந்த ஸ்டேஷன் சம்பவத்திற்குப் பிறகு அந்த வீடு ஒரு மயானம் போல அமைதியானது. சில நாட்களுக்குப் பிறகு தீபா மீண்டும் வீட்டிற்கு வந்தாள். இம்முறை கணவன் மீதான வெறுப்புடனும் அதிகார கர்வத்துடனும் தான் வந்தாள். இந்த ஆட்டோக்காரனோட கஷ்டத்துல நான் திரும்ப வரப்போறதில்ல. எனக்கும் உங்களுக்கும் இந்த அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தீபாவின் வார்த்தைகள் கத்தியை விட கூர்மையாக இருந்தன. அவள் அன்னபூரணி அம்மாவை மிக கடுமையாக திட்டினாள். ஹரியின் கண்கள் கலங்கின. அவனது அன்பு அவளுக்கு ஒரு சுமையாகிவிட்டது. இறுதியில் தீபா தன் மகன் மனுவை பலவந்தமாக பிடித்து தன்னுடைய போலீஸ் குவார்ட்டர்ஸ்க்கு அழைத்துச் சென்றாள். ஹரி நிஸ்ஸகாயனாய் நோக்கி நின்றான். அவன் கையிலிருந்து அவனது மகனை அவள் பறித்துச் சென்றாள். மகனை பேரனை பார்க்க தீபாவின் குவார்ட்டர்ஸ்க்கு சென்ற அன்னபூரணி அம்மாவின் முன் ஒரு பெரிய உண்மை வெளிப்பட்டது. தீபா அவளுடைய சீனியர் அதிகாரியான CI ஸ்ரீகுமாருடன் தகாத உறவில் இருந்தாள். அது மட்டுமல்ல, அவர்கள் மனுவை கொடுமைப்படுத்தவும் செய்தனர். அந்த செய்தியை கேட்ட ஹரியின் மூளை மரத்து போனது. அவன் ரத்தம் கொதித்தது. அவன் அம்மாவுடன் குவார்ட்டர்ஸ்க்கு பாய்ந்தான். அங்கு கண்ட காட்சி ஹரியின் அத்தனை கட்டுப்பாடுகளையும் தகர்த்தது. மகன் மனு பயந்து அழுது கொண்டு ஒரு மூலையில் ஒடுங்கி கிடந்தான். அந்த நிமிடம் தன் வாழ்க்கையை நாசமாக்கிய தீபாவின் முகத்தில் ஹரி கோபத்தில் அரைந்தான். அது பழிவாங்கல் அல்ல, தன் மகனுக்காக ஒரு தந்தையின் ஓலம் அது. ஆமாம், எனக்கு உங்கனை இல்லை, ஸ்ரீகுமாரை தான் பிடித்திருக்கு. அவர்தான் என் தகுதிக்கு ஏற்றவர். இந்த விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போடுங்க. தீபாவின் இந்த வெளிப்படையான பேச்சு அந்த உறவின் சவப்பெட்டியில் அடிக்கப்பட்ட கடைசி ஆணியாக இருந்தது. ஹரி எதுவும் பேசவில்லை. மனுவை நெஞ்சோடு அணைத்து கொண்டு அந்த பேப்பர்களில் எந்த தயக்கமுமின்றி கையெழுத்திட்டு அந்த குவார்ட்டர்ஸை விட்டு படியிறங்கும்போது அவன் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட விழவில்லை.
அவன் இதயம் சூனியமாகி இருந்தது. விவாகரத்துக்குப் பிறகு ஹரி கடுமையான மன அழுத்தத்தில் ஆழ்ந்தான். ஆட்டோ ரிக்ஷா துருப்பிடிக்கத் தொடங்கியது. அந்த நேரத்தில் அன்னபூரணி அம்மா அவனுக்காக வாழ்ந்தார். ஒரு நாள் வீட்டின் மூலையிலிருந்த ஒரு மரப்பெட்டியை சுத்தம் செய்யும்போது அன்னபூரணி அம்மா கண்டெடுத்த சில ஆவணங்கள் அவர்களின் வாழ்க்கையையே மாற்றியமைத்தன. அது சென்னையின் புறநகர் பகுதியிலுள்ள கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு பாரம்பரிய நிலத்தின் பத்திரங்கள். மகனே, இது உன் நல்ல மனசுக்கு கிடைச்ச பரிசு. நமக்கு உதவ கடவுள் கொடுத்தது. அன்னபூரணி அம்மா ஹரியை ஆறுதல் படுத்தினார். அந்த நிலத்தை விற்று கிடைத்த பணத்தில் ஆடம்பர வாழ்க்கை வாழ ஹரிக்கு சிறிதும் விருப்பமில்லை. தீபா தன்னை தள்ளி பறந்த அந்த பதவியை விட பெரிய பதவிக்கு செல்ல வேண்டும் என்ற வன்மம் அவனிடம் இல்லை. அதற்கு பதிலாக மனிதாபிமானத்துடன் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சிவில் சர்வீஸ் அதிகாரியாக வேண்டும் என்ற புதிய லட்சியத்தை அவன் கண்டான். அன்னபூரணி அம்மாவின் வீட்டு ருசிகள் என்ற பெயரில் ஊறுகாய் வியாபாரத்தை தொடங்கினார். வீட்டு வருமானத்திற்காக அவர்கள் புளி ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் செய்து விற்றார்கள். அவர்களின் ஊறுகாய் சென்னையில் பிரபலமானது. ஹரி இரவும் பகலும் பாராமல் படித்தான். அவன் மனது அமைதியாக இருந்தது. தீபாவின் மீதான பழிவாங்கதல்ல, தன் மகனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்ற பாசம்தான் அவனது உந்து சக்தியாக இருந்தது. 2 ஆண்டுகளுக்குள் ஹரி சிவில் சர்வீஸ் தேர்வில் உயர் வெற்றியை பெற்றான். போலீஸ் சூப்பரிண்டென்டாக பதவியேற்ற போதும் ஹரி தான் யாராக இருந்தான் என்பதை மறக்கவில்லை. அந்த பழைய ஆட்டோக்காரனின் பணிவை அந்த உயர் பதவியிலும் அவன் தக்கவைத்துக் கொண்டான். அதனால் மக்கள் அவனுக்கு ஒரு பெயர் சூட்டினர், ஆட்டோக்காரர் எஸ்பி. ஹரி உயர் பதவிகளுக்கு செல்ல செல்ல தீபாவின் வாழ்க்கை அதல பாதலத்திற்கு சென்றது. அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பகிர்ந்து கொண்ட சிஐ ஸ்ரீகுமார் அவளை கொடூரமாக சுரண்டத் தொடங்கினான். அவள் லஞ்சம் வாங்கும் ரகசிய வீடியோக்களை காட்டி அவளை மிரட்டி பணம் பறித்தான். தீபாவின் வாழ்க்கை ஒரு கெட்ட கனவாக மாறியது. பதவி அவளை பாதுகாக்கவில்லை, மாறாக அதன் மூலமாகவே அவள் சிக்கலில் மாட்டிக்கொண்டாள். தூக்கமில்லாத இரவுகள், பயம், குற்ற உணர்வு. அவள் இளைத்துப் போனாள், ஆரோக்கியம் குன்றியது. ஒரு அரசாங்க வரவேற்பு நிகழ்ச்சியில் பொதுமேடையிலேயே தீபா மயங்கி விழுந்தாள். மருத்துவமனை பரிசோதனையில் அவளுக்கு கடுமையான மன அழுத்தம் இருப்பது உறுதியானது. மனரீதியாக உடைந்த தீபா கடைசியில் ஸ்ரீகுமாரை பிரிந்து மன்னிப்பு கேட்பதற்காக அன்னபூரணி அம்மாவின் சென்னை வீட்டிற்கு திரும்பி வந்தாள். வாசலில் நின்றது பழைய மிடுக்குள்ள தீபா அல்ல, இளைத்து தளர்ந்து நோயின் மிச்சங்களை தாங்கிய ஒரு உருவம். அம்மா, நான் தீபா. அவளது குரல் தேய்ந்து ஒரு விம்மலாக மாறியது. அன்னபூரணி அம்மாவால் அவளை சட்டென்று அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. அடையாளம் கண்டு கொண்டபோது அவர் இதயம் கனமானது. மகளே, நீ என்னையும் என் மகனையும் அவமானப்படுத்திய காயம் இன்னும் மாறவில்லை. நீ பெரிய ஆனதும் இந்த வீடு உனக்கு கேவலமா போச்சுல்ல. இனிமேல் இந்த கதவை என்னால உனக்காக திறக்க முடியாது. அவளது கெஞ்சல்கள் பலிக்கவில்லை. தீபா ஹரியை பார்க்க முயன்றாள். எஸ்பி குவார்ட்டர்ஸில் வைத்து அவள் ஹரியின் காலில் விழுந்தாள். மனுவோட எதிர்காலத்துக்காகவாவது என்னை ஏத்துக்கோங்க. ஹரி அவளை அமைதியாக பார்த்தான். என் கதவுகள் உனக்காக மூடப்பட்டது அதிகாரத்தின் பழிவாங்கல் அல்ல, மனுவின் பாதுகாப்புக்காக. அவன் இப்போது நிம்மதியாக வாழ்கிறான். உங்கள் இருப்பு அவனுக்கு ஒரு அச்சுறுத்தல். தீபா, பதவி எவ்வளவு உயர்ந்தாலும் மனிதாபிமானமில்லாத ஒருவருக்கு இங்கே இடமில்லை. அதிகாரத்தின் சோலையிலிருந்தும் அன்பின் நிழலிலிருந்தும் தீபா முழுமையாக வெளியேற்றப்பட்டாள். ஸ்ரீகுமாருடன் லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக ஊடகங்களில் அதிவேகமாக வைரலானது. தீபாவுக்கு வேலை போனது. சொந்த வீட்டார் கூட அவளை கைவிட்டனர். பணமும் பதவியும் போனதும் அவள் சென்னை நகர தெருக்களில் அலைந்து திரிந்தாள். பசியும் நோயும் அவளுக்கு துணையானன. பழைய எஸ்ஐ யூனிஃபார்மின் பெருமை மறைந்தது. அகங்காரத்தின் முகமூடி கிழிந்து விழுந்தது. தீபா அந்த நகரத்தில் வெறும் அனாதையாக மாறினாள். ஒருநாள் சென்னையின் பரபரப்பான மூலையில் யாரும் கவனிக்காமல் தான் செய்த தவறுகளின் சுமையை தாங்க முடியாமல் அவள் பரிதாபமாக இறந்து போனாள். ஹரிகிருஷ்ணன், ஆட்டோக்காரர் எஸ்பி, தனது கடமைகளில் கவனம் செலுத்தினான். அவனது வாழ்க்கை அனைவருக்கும் ஒரு பாடமாக இருந்தது. மனிதாபிமானத்தை இழந்து பெறும் எந்த வெற்றிக்கும் அதிக ஆயுள் இல்லை. பதவியின் உயர்வுகளை விட அன்பு மற்றும் பணிவின் அடித்தளம்தான் பெரியது என்று ஹரியின் வாழ்க்கை நிரூபித்தது. தீபாவின் மரணச் செய்தி சென்னை போலீஸ் வட்டாரத்தில் ஒரு அதிர்ச்சியாக பரவியது. ஹரியும் அன்னபூரணி அம்மாவும் அந்தச் செய்தியை கேட்டபோது ஒரு கணம் ஸ்தம்பித்து என்றனர். வெறுப்பை விட ஒரு பரிதாபகரமான வீழ்ச்சியின் துக்கம்தான் அவர்களை சூழ்ந்தது. அம்மா, அவ செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சிடுச்சு. ஆனா ஒரு அம்மாவோட மரணம். அன்னபூரணி அம்மாவின் குரல் உடைந்தது. அம்மா, என் மனசுல பழிவாங்கல் இல்ல. அவ தேர்ந்தெடுத்த பாதை அதுனா இதுதான் அதோட முடிவு.
ஆனா மனு, நாம அவனை எப்படி சமாதானப்படுத்துவோம்? ஹரி மனுவின் நெற்றியை தடவினான். இரவில் ஹரி மனுவின் அருகில் வந்தான். அப்பா, அம்மா அம்மா ஏன் என்னை விட்டு போனாங்க? அம்மாவுக்கு அப்பாவை பிடிக்கலையா? அதனாலதான் இந்த யூனிஃபார்ம் போட்டவங்க கூட விளையாட போயிட்டாங்களா? அந்த அப்பாவித்தனமான கேள்வி ஹரியின் நெஞ்சில் ஒரு கல்லை போல கனத்தது. ஹரி தன் மகனை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். மகனே, அம்மாவுக்கு அப்பாவையும் உன்னையும் ரொம்ப பிடிக்கும். ஆனா சில சமயம் மனுஷங்களுக்கு தப்பான வழியை தேர்ந்தெடுக்க தோணும். அந்த பாதை நம்மளை துக்கத்துக்கு மட்டும்தான் கொண்டு போகும். நாம எப்போதும் பணிவா அன்பா வாழணும். அம்மா செஞ்ச தப்புக்காக நாம அவங்கள வெறுக்கக்கூடாது. பதிலா அம்மாவோட நல்ல நினைவுகளை மட்டும் மனசுல வச்சுக்கணும். அன்றிரவு ஹரி கற்றுக் கொடுத்தது வெறுப்பின் பாடம் அல்ல, மனிதாபிமானத்தின் பாடம். ஹரியின் வேலை மற்ற அதிகாரிகளிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது. சாதாரண மக்களின் துயரங்கள் அவன் கண்களுக்கு வெறும் கோப்புகளாக தெரியவில்லை. ஒவ்வொரு புகாருக்கும் பின்னாலும் அவன் ஆட்டோ ஓட்டிய அனுபவத்தின் சூடிருந்தது. அதிகார நாற்காலியில் அமர்ந்தபோதும் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை அவன் மறக்கவில்லை. பகல் நேரங்களில் அவன் எஸ்பிக்கே உரிய கம்பீரத்துடன் நிர்வாக காரியங்களை கவனித்தான். ஆனால் இரவில் நகரம் உறங்கும்போது அவன் வாழ்க்கை மாறும். ஒரு பழைய ஜீன்ஸ் டீஷர்ட் அணிந்து ஹரி தன் காரில் சில சமயம் பைக்கில் நகரத்தை சுற்றுவான். அது அவனுக்கு தன் கடந்த காலத்திற்கு திரும்பிச் செல்வது போல இருந்தது. தன் மனிதாபிமானத்தை இழந்துவிடவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் ஒரு யாத்திரை. அப்படி ஒரு இரவு ஒரு முக்கிய சந்திப்பில் ஹரி தனது பழைய ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்களின் கூட்டத்தை கண்டான். அவனது ஆட்டோ வாழ்க்கை தோழிகளான வேலாயுடமும் கரீமும் அங்கே இருந்தனர். ஆட்டோக்கார ஹரி, நீ பெரிய ஆளான பிறகும் எங்களை மறக்கலையா? கரீம் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஹரி சிரித்தான். பதவி எவ்வளவு உயர்ந்தாலும் இந்த ஆட்டோக்காரனோட வியர்வை வாசத்தை நான் மறக்க மாட்டேன் நண்பா. என் யூனிஃபார்ம் என் அதிகாரம் அல்ல, இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கான பொறுப்பு. உங்க பிரச்சனைகள் என்னன்னு தைரியமா சொல்லுங்க. அந்த சந்திப்பு உரையாடலில்தான் போலீஸ் மற்றும் உள்ளூர் அரசியல்வாதிகளின் துணையுடன் நடக்கும் சட்டவிரோத வசூல் பற்றி ஹரிக்கு தெரிய வந்தது. சிறிய தள்ளுவண்டி கடை நடத்தும் ஒரு பெண்ணிடமிருந்து ஒரு போலீஸ்காரர் தினமும் மாமூல் வாங்குவதை பற்றிய தகவல் அவனுக்கு கிடைத்தது. அதிகாரப்பூர்வமான அறிக்கைகளில் ஒருபோதும் வராத தகவல்கள் அவை. அடுத்த நாள் ஹரி ஒரு சிறப்பு விசாரணையை அறிவித்தான். சாதாரண மக்கள் நேரடியாக புகார் அளிக்கும் ஒரு ஹெல்ப்லைன் தொடங்கப்பட்டது. இந்த தகவல்களின் அடிப்படையில் லஞ்சம் வாங்கிய சில போலீஸ்காரர்களை அவன் பயமின்றி நேருக்கு நேர் சந்தித்தான். தீபாவும் ஸ்ரீகுமாரும் செய்த தவறுகள் மீண்டும் நடக்காமல் இருக்க அவன் கண்டிப்புடன் செயல்பட்டான். இந்த ஹரியின் கிரவுண்ட் ரியாலிட்டி என் அறிந்த இடையீடு போலீஸ் துறையில் ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வந்தது. அவனது செயல்பாடு மக்களுக்கு போலீஸ் மீதான நம்பிக்கையை அதிகரித்தது. மக்கள் ஹரியை அதிகாரத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு நபராக பார்க்கவில்லை, தங்களில் ஒருவனாக, தங்களிலிருந்து உயர்ந்த ஒரு சாதாரண மனிதனாக பார்த்தனர். தீபாவின் துயரமான முடிவு ஸ்ரீகுமார் என்ற அதிகாரிக்கு கிடைக்கவிருந்த நீதியின் முதல் அடியாக இருந்தது. ஆனால் அதிகார போதையில் இருந்த அவனால் தன் பங்கை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. தீபாவை பலிகடாவாக்கிவிட்டு தன் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற அகங்காரம் அவனிடம் மெச்சுமிருந்தது. ஹரியின் கவனம் இனி பழிவாங்குவதில் இல்லை, அமைப்பை சீர்திருத்துவதில் மட்டும்தான் இருந்தது. அவனது தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரகசியமாக ஸ்ரீகுமாருக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டத் தொடங்கியது. விசாரணை மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டது. ஏனெனில் ஸ்ரீகுமார் தன் செல்வாக்கை பயன்படுத்தி ஆதாரங்களை அழிக்க வாய்ப்பிருந்தது. ஏசியோ குழு தீபாவின் லஞ்ச வீடியோவின் மூலத்தை கண்டறிந்தது. அதன் மூலம் ஸ்ரீகுமார் செய்த மற்ற சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளும் சொத்து குவிப்பும் வெளிச்சத்திற்கு வந்தன. ஹரியின் தந்திரமான நகர்வுகள் ஸ்ரீகுமார் பல ஆண்டுகளாக கட்டியெழுப்பிய ஊழல் கோட்டையை தகர்த்தெறிந்தன. அவர் லஞ்சம் வாங்கியவர்களின் வாக்குமூலங்கள், கருப்பு பணத்தை பதுக்கிய வங்கி ஆவணங்கள், பினாமி பரிவர்த்தனைகள் என அனைத்தும் உறுதியான ஆதாரங்களாக மாறின. ஸ்ரீகுமாரை விசாரணைக்கு அழைத்தபோது அவர் வழக்கம் போல திமிராகவே நடந்து கொண்டார். ஆனால் ஹரி நேரடியாக அந்த அறைக்குள் நுழையவில்லை. தன் பழைய மனைவியின் காதலன் என்ற நிலையில் அல்ல, சட்டத்தை நிலைநாட்டும் ஒரு அதிகாரி என்ற நிலையில்தான் ஹரி அந்த வழக்கை பார்த்தான். ஹரியின் மேற்பார்வையில் ஸ்ரீகுமாரின் விசாரணை அனைத்து அதிகாரப்பூர்வ சட்ட விதிகளின்படியும் நடந்தது. இறுதியாக ஸ்ரீகுமார் மீது குற்றம் சாட்டவும் சஸ்பென்ஷன் ஆர்டர் பிறப்பிக்கவும் கோப்பு ஹரியின் மேசைக்கு வந்தது. ஹரி தன் நாற்காலியில் சாய்ந்து அந்த கோப்பை பார்த்தான்.
அந்த உத்தரவில் தான் கையெழுத்திடுவது தனது தனிப்பட்ட வெற்றியாக ஹரிக்கு தோன்றவில்லை. மாறாக அதிகாரத்தின் மினுமினுப்பு எவ்வளவு வேகமாக ஒரு மனிதனை அழித்துவிடும் என்பது நினைவூட்டலாக அது இருந்தது. இந்த யூனிஃபார்ம் ஒரு கவசம் அல்ல, இது ஒரு பொறுப்பின் சின்னம். இதை துஷ்பிரயோகம் செய்பவர்களுக்கு தண்டனை மழியே ஆக வேண்டும். ஹரி தனக்குள் சொல்லிக் கொண்டான். விரல்கள் நடுங்காமல் அவன் அந்த உத்தரவில் கையெழுத்திட்டான். தீபாவைப் போலவே ஸ்ரீகுமாரும் தனது பதவியை இழந்தார். ஸ்ரீகுமார் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றபோது பத்திரிகையாளர்கள் அவரைச் சூழ்ந்து கொண்டனர். முகத்தை மறைக்க முயற்சிக்கும் ஸ்ரீகுமாரின் படம் சென்னை நகரத்தின் ஒவ்வொரு செய்தித்தாளிலும் நிறைந்தது. அதிகாரத்தின் உச்சியிலிருந்த மனிதன் இப்போது கம்பிகளுக்குப் பின்னால். பதவி, பணம், பெருமை எல்லாம் ஒரே நொடியில் இல்லாமலாகிவிட்டது. ஹரிக்கு இது தனிப்பட்ட பழிவாங்கல் அல்ல, தான் மதிக்கும் சட்ட அமைப்பின் வெற்றி. ஹரியின் வாழ்க்கை மனுவுக்காகவும் அன்னபூரணி அம்மாவுக்காகவும் ஆனது. அவனது வெற்றி அவனுக்கு தனிப்பட்ட நேட்டமாயிருந்தில்லை, மாறாக தனது குடும்பத்தின் பெருமையாக இருந்தது. அன்னபூரணி அம்மாவின் வீட்டு ருசிகள் ஊறுகாய் வியாபாரம் சென்னையிலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கும் ஆன்லைன் சந்தைக்கும் விரிவடைந்தது. அந்த அம்மாவின் கைப்பக்குவத்தை தமிழ்நாடு முழுவதும் அறிந்தது. பணிவு மற்றும் நேர்மையைப் போலவே அந்த வீட்டு ருசிகளும் பிரபலமானன. ஒரு நாள் எஸ்பி குவார்ட்டர்ஸின் விசாலமான கேரேஜின் ஒரு மூலையில் தூசி படிந்து துருப்பிடித்து கிடந்த பாட்டி என்ற தன் ஆட்டோ ரிக்ஷாவை ஹரி பார்த்தான். அந்த காட்சி அவன் இதயத்தில் ஒரு மெல்லிய வலியையும் அதைவிட மேலான அன்பையும் நிறைத்தது. அதுதான் அவனது கடந்த காலம், அவனது கனவுகளுக்கு சிறகு கொடுத்த உண்மையான கிரீடம். ஹரி பாட்டியை பழுது பார்க்க முடிவு செய்தான். அதற்காக ஒரு ஆட்டோ மெக்கானிக்கை வரவழைத்தான். பாட்டி ஆட்டோ முழுமையாக புதுப்பிக்கப்பட்டது. புதிய வண்ணம் பூசப்பட்டு இன்ஜின் சரி செய்யப்பட்டு அது மீண்டும் பளபளப்புடன் நின்றது. ஆனால் ஹரி அதை ஒரு பயண வாகனமாக பயன்படுத்தவில்லை. புதுப்பிக்கப்பட்ட ஆட்டோ ரிக்ஷாவின் முன்னும் பின்னும் ஒரு போர்டு வைத்தான். ஆட்டோக்காரர் எஸ்பியின் இலவச சேவை, அத்தியாவசிய தேவையுள்ளவர்களுக்கு மட்டும். பணிவு, மனிதாபிமானம், அன்பு. சென்னை மக்களுக்காக பாட்டி மீண்டும் சாலைக்கு வந்தது. மருத்துவமனைகளுக்கோ ரயில் நிலையத்திற்கோ செல்ல பணமில்லாதவர்களுக்கு அது இலவச சேவையை வழங்கியது. ஹரியின் நம்பிக்கைக்குரிய ஒரு ஓட்டுநர் திவசத்தில் சில மணி நேரங்கள் இதை ஓட்டினார். இந்த ஆட்டோ ரிக்ஷா ஹரி தனது வேர்களை மறக்கவில்லை என்பதன் சின்னமாக மாறியது. மகன் மனு வளர்ந்தான். அவனது கல்வி ஹரியின் கவனத்தில் முன்னேறியது. ஒரு நாள் மனு தன் தந்தையிடம் கேட்டான், அப்பா, உங்களுக்கு இவ்வளவு பெரிய வேலை இருக்கும்போது எதுக்காக இந்த பழைய ஆட்டோவை இவ்வளவு நேசிக்கிறீங்க? ஹரி சிரித்துக்கொண்டே மனுவின் தோளில் கை வைத்தான். மகனே, இந்த யூனிஃபார்ம் எனக்கு சமூகம் கொடுத்தது. ஆனா இந்த ஆட்டோ ரிக்ஷா, இது என் வியர்வை, என் கனவுகள், என் மூல்யங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தது. இது வெறும் வண்டி இல்ல, இது நம்ம குடும்பத்தோட வரலாறு. நாம எப்பவும் பணிவை கடைபிடிக்கணும். அதிகாரம் நம்மளை ஒரிக்கலும் மாத்திரக்கூடாது. இந்த ஆட்டோ நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் நாம எங்கிருந்து வந்தோம்னு. தான் யாராக இருந்தான் என்பதை மறக்காமல் வாழ்ந்த ஹரிகிருஷ்ணனின் வாழ்க்கை அந்த நகரத்திற்கே ஒரு செய்தியாக இருந்தது. பதவியும் அதிகாரமும் ஒரு மனிதனுக்கு கிரீடத்தை கொடுக்கலாம், ஆனால் மனிதாபிமானத்தை இழக்கும்போது அந்த கிரீடம் துயரத்தின் சுமையாக மாறிவிடுகிறது. தவறான தேர்வுகளும் அகங்காரமும் சேர்ந்து ஒரு நபரின் வாழ்க்கையை எப்படி சிதைக்கும் என்பதையும், அன்பு உறவுகளே வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதையும் இந்த கதை நினைவூட்டுகிறது.